தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம் அவரோடு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பெனிசுலாவில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றியாச்சு. இப்போ யூஎஸ் போய் எண்ணெயும் இப்போ இவங்க தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போது சீனாவை பொறுத்தளவில் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கிறது. ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவோட உறவில் இருந்தது. இப்போ அவங்க எல்லாம் இங்கே வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது சீனாவை பொருளாதார ரீதியாக தகர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா? அது எப்போதுமே அமெரிக்காவுக்கு இருக்குது. பொருளாதார ரீதியாக தகர்க்கணுன்றதை விட சீனா அனைத்து துறைகள்லையும் ஒரு வல்லரசு நாடாக மாறிக்கிட்டு இருக்குது. அதை போட்டி அப்படின்னு அமெரிக்கா பார்க்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சீனாவோட நெருக்கமாக இருக்குது. அது ஐஃபோனாக இருந்தாலும் சரி, டெஸ்லா காராக இருந்தாலும் சரி, இல்லை ரேர் மினரல் எர்த் மினரல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் சைனாவிலேருந்து தான் அமெரிக்காவுக்கு வருது. சீனா உற்பத்தி செய்யலை, வேலை செய்யலைன்னு சொன்னால் அமெரிக்கா சாப்பிட முடியாது. அந்த அளவு உற்பத்தி பிணைக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்ம சென்னையில் ஐஃபோன் தயாரிக்கிறாங்க ஃபாக்ஸ்கான்லன்னா, ஐஃபோனுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் சைனாவில் தான் வருது. இப்படிலாம் இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்தே சைனாவை ஓரம் கட்டணும், தனிமைப்படுத்தணும் அப்படின்ற வேலைகளை அமெரிக்கா செய்து வருகிறது. என்ன காரணம்னு சொன்னால், உலகம் முழுவதும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்குது. ஆனால் உலகம் முழுவதும் சைனாவின் முதலீடு இருக்குது. எங்கே போனாலும் அவங்க ஒரு வியாபாரி மாதிரி அந்த நாடுகளுடைய உள்நாட்டு அரசியல் பிரச்சனை எதுலேயும் தலையிட மாட்டாங்க. எவ்வளவு பணம் வேணுமோ அதை சொல்லிடுவாங்க. எவ்வளோ வட்டி எவ்வளோ காலத்தில் திரும்பி கொடுக்கணும், அல்ல அந்த கடனுக்கு நிகராக துறைமுகங்கள், அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் அதை பயன்படுத்திக்கிறது. இந்த மாதிரி அவங்க உலகம் முழுவதும் செய்கிறாங்க. அவங்களுடைய அந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த பட்டு வழி சாலை மற்றும் கடல் மார்க்கமாக அது ரெண்டுலேயும் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது சில நாடுகள் யுவானில் வர்த்தகம் செய்யலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடக்குது. பிரிக்ஸில் தனி செலவாணி கொண்டு வரலாம் அப்படின்ற முன்முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது சைனாவை எப்படி அதனுடைய வலிமை எப்படி குறைப்பது அப்படின்றது அமெரிக்காவினுடைய ரொம்ப நாள் ஒரு கவலையாக இருக்குதுன்னு சொல்லலாம். ட்ரம்ப் வந்தோடனே இது அதிகமாக இருக்குது. ட்ரம்புக்கு முன்னாடியே இருந்த அதிபர்களாக இருந்த காலத்திலேயே சைனாவை எப்படி ஓரங்கட்டுவதுன்னு தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்தபோது கூட முதல் டைமில் இருந்த ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, அது சைனா வைரஸ் அப்படின்னு தான் சொன்னார். ஆமாம், கொரோனா வைரஸ்ன்னு சொல்லலை. அப்படி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரானில் ஒரு கால் பிரச்சனை முற்றிலுமே தடை செஞ்சுட்டாங்கன்னு கூட வச்சுங்க. அவங்க நினைச்சா ரஷ்யாவிலேருந்து வாங்க முடியும். இப்போ ரஷ்யா இப்போ பேசியிருக்கு அவங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா நாங்கள் சைனாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற மாற்று வழிகள் சீனா முன்னாடி இருக்குது. அதே சமயம் ஈரானையும் அப்படி சுலபமாக அவங்க விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இந்த ஈரானை இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்ததற்கு சைனா ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த நிலைமையில் உலக மக்கள் முழுக்க ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் ஹோர்முஸ் பிரச்சனையினால் உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி, விலையேற்றம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அந்த கோபம் உங்கள் மேலே திரும்பும். நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும்போதோட இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு வற்புறுத்தி அழைத்து வந்தது சைனா. பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் நெருக்கம் இருக்கிறதுனால அவங்க பேச்சுவார்த்தைக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் ஈரானை நாங்கள் இப்போ அதாவது ஹோர்முஸை ஈரான் திறந்து விடலை, அதனால் நாங்கள் திரும்ப அதை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, இப்போ அவர் சொல்லிட்டதுனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கப்பல் கம்பெனிகள் ட்ரம்பினுடைய அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு கப்பல் அனுப்புதான்னா இல்லை. எந்த கப்பலும் அமெரிக்காவினுடைய இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு வரலை. அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க பிரீமியம் கட்டி நீங்கள் காப்பீடு செலுத்தி கொண்டு வரணும். அவங்களும் ட்ரம்போட வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு இன்சூரன்ஸ் உறுதியை கொடுக்கல. இந்த பிராந்தியத்தில் வரக்கூடிய கப்பல்களுக்கு கொடுக்கல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ட்ரம்போட அந்த முற்றுகை போர் யாரும் மதிக்கலை. ஒரு படத்தில் வடிவேலு சின்ன பசங்களோட வம்பிழுத்துட்டு சின்ன பசங்க அப்புறம் கல்லுகள்லாம் விட்டு எறிவாங்க. அது மாதிரி ட்ரம்ப் இவ்வளோலாம் சொல்லியும் கூட எந்த நாடும் கப்பலும் நம்புவதற்கு தயாராக இல்லை. அடுத்து இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, வளைகுடா நாடுகளிலிருந்து புறப்படக்கூடிய இந்த எண்ணெய் கப்பல் ஆசிய நாடுகள், மற்ற ஐரோப்பிய, ஆப்பிரிக்க நாடுகள், இந்த நாடுகள்லாம் போகுது இல்லையா,
இதனுடைய ஆவரேஜ் டியூரேஷன் வந்து 1.5 மாசமா. எல்லா நாடுகளையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கப்பல் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கிளம்பிச்சுன்னா போய் சேர்றதுக்கு 1.5 மாசம் ஆகும். இப்போ போர் துவங்கி 1.5 மாசம் ஆகுது. இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. புரியுது இல்லைங்களா? புரியுது. 1.5 மாசம் வந்து சப்ளை வந்து போன கப்பல் எல்லாம் போய் சேர்ந்துட்டு அடுத்தது இப்போ வந்து வர்றதுக்கு இப்போ முடியல. ஏன் முடியலைன்னா வளைகுடா நாடுகளில் கேஸ் ஃபீல்டு, ஆயில் ஃபீல்டு, ரிஃபைனரிஸ் எல்லாம் தாக்கப்பட்டிருக்குது. உற்பத்தியை சரி செய்வது சில மாதங்களிலிருந்து சில வருடங்கள் வரைக்கும் ஆகும். அதனால இப்போதான் உண்மையான பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்ன உள்ள பிரச்சனையே தாங்க முடியல, இனி வரக்கூடிய பிரச்சனை எப்படி தாங்குவோம்? நீங்க இப்ப பாருங்க, இப்ப சூடான் எடுத்துக்கங்க. சூடான் வந்து எங்க இருக்கு? அரேபிய தீபகற்பம், அப்புறம் செங்கடலுக்கு இந்த பக்கம் சூடான், எகிப்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கு. சூடானில் வந்து எரிபொருள் விலையும் கோதுமை விலையும் 70% 80% உயர்ந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்நாட்டு போர் நடக்கிறதுனால தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் உதவி செலுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்கிறதே இப்போ பெரும் தொகை செலவழித்து செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. அப்போ வளைகுடாவுக்கு அருகாமையில் இருக்கிற சூடானுக்கே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தூரத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிய நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகள்லாம் யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த பிரச்சனை என்பது வந்து இப்போ தான் உண்மையிலே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெண்டுக்காக தான் இந்த ஹோர்முஸ், அரபிக்கடலில் இருந்துக்கிட்டு ஹோர்முஸை மூடுறேன்னு அவர் சொல்லியிருக்காரே தவிர, மற்றபடி இந்த மூடுதலால் வந்து அமெரிக்கா எதையும் புதிதாக சம்பாதித்து கொண்டதோ அல்லது புதிதாக வந்து பொருளாதாரத்தை வந்து சரி செஞ்சுருக்குன்னோ எதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஈரானை பொறுத்தளவில் இந்த எங்களுடைய துறைமுகங்கள் மீதான முற்றுகை தொடர்ந்தால் நாங்கள் வந்து செங்கடலில் இருக்கக்கூடிய அல்ஃபா மண்டேவா அந்த ஜலசந்தியை வந்து மூடுவோம், அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்களே, அதை எப்படி புரிந்து கொள்வது? அந்த இடத்துல வந்து ஹூத்திஸ் இருக்கிறாங்க, ஏமன் ஹூத்திஸ் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அதை செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே செங்கடலில் வரக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களை தாக்கி வந்து பிரச்சனையாயிருக்கு. இல்லை இப்போ சொல்கிறீங்களா? இல்லை முன்னாடி. இப்போ நினைத்தால் ஈரான் வந்து சொல்லிச்சுன்னா ஹூத்திஸ் அதை மீண்டும் வந்து மூடலாம். ஆனால் அந்த பகுதியில் சவுதி அரேபியாவினுடைய மேற்கு பகுதியில் வந்து எண்ணெய் வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். ஆனால் கிழக்கு பகுதி போல் அவ்வளவு அதிக எண்ணிக்கையில் இங்கே ஏற்றுமதி செய்ய முடியாது. இது கொஞ்சம் வரம்புக்கு உட்பட்ட பகுதி தான். அதுவும் சவுதி அரேபியாட்ட மட்டும்தான் அது ஏற்றுமதி செய்ய முடியுமே தவிர மற்ற நாடுகள் மேற்கு பகுதியில் ஏற்றுமதி செய்ய முடியாது. குறிப்பாக அப்படி ஒரு பிரச்சனை உருவானா சவுதி அரேபியாவுக்கு தான் கெடுதல். அந்த ஏற்றுமதியும் தடைபட்டு போகும். ஒரு 12% அளவிற்கான ஏற்றுமதி அவ்வளோதான் இருக்குது அங்கே. மெஜாரிட்டி வந்து கிழக்கு பகுதியில் இது பாரசீக வளைகுடாவில் தான் நடக்குது. அதனால் ரெண்டையுமே மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொட்டு ஆயில் கூட உலக நாடுகளுக்கு எங்கேயும் போக முடியாது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த 10 டிமாண்டு வச்சாங்கள்ல பேச்சுவார்த்தைக்கு, அதை தான் கேட்குறாங்க. எங்கள் நாட்டை நீ தாக்கியிருக்கிற, அதுக்கு நிவாரணம் கொடு. அதுக்கு தான் நாங்கள் ஹோர்முஸில் வந்து டோல் வசூல் பண்ணுறது எல்லாமே அதுக்கு தான். இப்போ சில செய்திகள் என்ன வருதுன்னா, சில கப்பல்கள் வந்து டோல் வாங்கிட்டு விடுறாங்க, அந்த $2 மில்லியன் வாங்கிட்டு விடுறாங்க. அந்த 2 மில்லியன் வந்து கிரிப்டோ காயின்ஸ் அல்லது சைனீஸ் யுவான் இதில் தான் வாங்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் அமெரிக்கா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ வந்து காசு கொடுத்தியா கொடுக்கலையா அப்படின்னு ஒரு கப்பலை வந்து நீங்கள் விசாரிச்சு நம்ம ஊர் இடி சிபிஐ ரைடு வர மாதிரி அப்படி கப்பல் இறங்கிலாம் சோதனை பண்ண முடியாது. எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகை என்பது வந்து ஒரு கேலி கூத்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த அளவுக்கு சைனாவோட முரண்படுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஸ்பெயினில் பிரதமர் பெட்ரோ இருக்கார் இல்லையா, அவர் சைனாவுக்கு போயிருக்காரு. ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சைனாவுக்கு போயிருக்காரு சமீபத்தில். இவங்கெல்லாம் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் இந்த மூடுதல் அப்படி முற்றுகை அப்படின்ற பிரச்சனையே உலக நாடுகள் ஏற்கனவே அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க, முக்கியமான நாடுகள்னால். அதனால் ட்ரம்ப் மீதான அழுத்தம் தான் இதில் அதிகரிக்குமே தவிர, நீங்கள் ரிசல்ட் வந்து என்ன, எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன, ஒரு கப்பலும் வரலன்றது தானே. அப்போ வராத கப்பலுக்கு நீங்கள் வந்து என்ன முற்றுகை போட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ 400 ரவுடி தான் ஜீப்பில் ஏறுற மாதிரி தான் நடக்குதே தவிர
இது எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் பேச்சு இந்த போர் விரைவிலே முடிவடைஞ்சிரும், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வந்து அசீம் முனீர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டெல்லாம் தெரிவிக்கிறாரு. அதனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, சின்ன கவுண்டர் மாதிரி அவர் ஒரு மரியாதை கொடுத்து பஞ்சாயத்து பண்ண மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டா போதும், ஆளை விடுறா சாமின்னு போகிறதுக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்குது. அதுக்கான வழிகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, இன்னொன்று, இப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு சைனாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே, சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கும் இடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிச்சிருக்கு போல் இருக்கேன். அதே அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் தானே? இல்லை, புட்டினை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் போர் தொடுக்கிறாரு. தொடுக்கும் போது ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவை எதிர்த்தாங்க. ரஷ்யாட்டேருந்து அப்போ கேஸு ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகளிலே அதிக உற்பத்தி பண்ணுறது ரஷ்யா, 2வது நார்வே. இப்போ ஹோர்முஸ் பிரச்சனை வந்த பிறகு நார்வே தன்னுடைய உற்பத்தியை அதிகரிச்சிருக்குது. எண்ணெயாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி. அது குழாய் வழியாகவே நேச்சுரல் கேஸ் வந்து போகுது. அது உக்ரைன் வழியாக தான் போகுது. இவங்க 2 பேரும் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் கூட அந்த சப்ளை என்பது நிறுத்தலை. ஆனால் எதிர்காலத்தில் ரஷ்யாவை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து குறைச்சி வளைகுடா நாடுகளில் வாங்குறது, அந்த மாதிரி மாற்று ஏற்பாடுகள் அவங்க செஞ்சாங்க ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்கா நம்ப முடியாமல் போனதுக்கு உக்ரைனு ரஷ்யாவை பார வந்து நம்ம எப்படி தலையிட்டு நிறுத்த முடியும், அப்படி நிறுத்திட்டு ரஷ்யா கூட உறவு வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் வர முடியும். புட்டினும் கூட நேட்டோவினுடைய அச்சுறுத்தல் காரணமாகத்தான் நான் உக்ரைன் மீது படையெடுத்தேன் அப்படின்னு இனியும் அவர் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த நேட்டோவுக்கு எனக்கு மதிப்பில்லாமல் போச்சு. உக்ரைன் வந்து நேட்டோவில் சேரப்போறேன்னு சொன்னதுனால தான் எங்கள் பார்டர் வரைக்கும் நேட்டோவினுடைய ஏவுகணைகள் வந்துருச்சு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இல்லை தோழர், அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்னொன்று, பழைய ரஷ்யாவாக அதை மாற்றணும், அப்படி ரஷ்யாவிட்டேருந்து பிரிஞ்சு போன நாடுகளை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து இருக்குல்ல ரஷ்யா. அப்படி ஒரு சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஆசை வந்து புட்டினுக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த உக்ரைன் அனுபவத்துக்கு பிறகு அதை அவரை செய்ய முடியுமான்றது கேள்விக்குறி. உக்ரைனை ஜெயிக்க முடியல. நம்ம போன தடவை பேசணும் இல்லையா, ஒரு சின்ன நாடு, சின்ன இராணுவம், ஆமாம், சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம்னு நினச்சி படையெடுத்தாங்க, முடியலை. இன்றைக்கி ரஷ்யா வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும் இல்லை, மற்ற உலக நாடுகளுக்கும் எண்ணெய் வழங்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் நாடாக உருமாறிக்கிட்டு இருக்குது. சைனாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி. இப்போ மோடி வந்து மீண்டும் எங்களுக்கு 1 மாதம் முடிஞ்சு போச்சு, 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அது அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. அதனால் ட்ரம்ப் அனுமதியின் பேரில் இந்தியா வாங்கும், மற்ற நாடுகள் ட்ரம்ப் அனுமதி இல்லாமல் நேரடியாகவே வாங்கும். அதனால் ரஷ்யாவினுடைய ரோல் உயர்ந்திருக்கிறது. அடுத்து ரஷ்யாவும் சீனா போல் ஈரானுக்கு நெருக்கமான நாடு தான். உக்ரைன் போரில் வந்து ஈரானுடைய ட்ரோன்ஸ் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க. அதை அவர்கள் பயன்படுத்தி அப்புறம் சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ட்ரோன்களை எப்படி எதிர்கொள்வதுன்னு சொல்லி உக்ரைனுடைய இராணுவ அதிகாரிகளில் கல்ஃபில் வரவழைத்து பயன்படுத்தினதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதனால் இந்த அமெரிக்காவினுடைய மேலாதிக்கம் பல முனைகள் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அப்படின்றது தான் இந்த செய்திகள் காட்டுது. ஈரானிடமிருந்து சீனா எண்ணெய் வாங்குறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. ஒரு பக்கம் சீனா வந்து ஈரானுக்கு ஆயுதங்களை இறக்கி கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. இந்த ஈரானுடைய துறைமுகங்களை முற்றுகையிட்டதில் சீனாவுக்கு ஏதாவது செக்க வைக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறதா? என்ன நடந்து கொண்டிருக்கு? அப்படி ஒரு கோணம் இருக்குது. அமெரிக்கா அறிவித்த அந்த ஹோர்முஸ் முற்றுகை என்பது உண்மையில் ஈரானுக்கு இல்லை, சைனாவுக்கு தான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹோர்முஸ் நீரிணையை இப்போ அதை வந்து தடை செய்திருக்கிறது ஈரான் தான். அது வந்து பாரசீக வளைகுடா, அப்புறம் ஓமன் வளைகுடா அல்லது அரபிக்கடல், இதை இணைக்கக்கூடியது தான் ஹோர்முஸ் நீரிணை. அது ஒரு 32-33 கிலோமீட்டர் நீளம் தான். இவங்க அமெரிக்க கடற்படை எங்கே நிற்கிது அப்படின்னா, அந்த ஹோர்முஸ் நீரிணையிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி வெளியில் சேஃபாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹோர்முஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஹோர்முஸை நாங்கள் பிளாக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவங்க செய்கிறதா சொல்கிற வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து போகக்கூடிய கப்பல்களை நிறுத்து, யார் எந்த ஒரு கப்பல் யாருடா ஆமாம் அப்படின்னு பேசிட்டு, மற்ற கல்ஃப் நாடுக்கு போகுதுன்னா சரி போ,
சரி ஈரானுக்கு போறேன்னா திரும்பி போயிரு, சரி சரி. இது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அந்த தடை அமுலுக்கு வந்ததாக சொல்லப்பட்ட நேரத்திலிருந்தே பல கப்பல்கள் ஈரானுடைய துறைமுகங்களை நோக்கி போயிட்டும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் சைனாவினுடைய கப்பல்களும் உண்டு. இதில் முரண்பட்ட செய்திகள் ஊடகங்களில் வருது. ஈரானுடைய செய்தி நிறுவனங்கள் துல்லியமாக எந்தெந்த கப்பல் எந்த நேரத்தில் வந்திருக்குது, அதாவது ஈரானுக்கு வரும்போது பொருட்களை எடுத்துகிட்டு வராங்க, அந்த கப்பல்களும் இருக்குது. இந்த ஆயில் டேங்கர் கப்பலும் வருது, எம்டியாக வந்து ஏற்றிட்டு போகுது. இது அவங்க சொல்கிறாங்க. அமெரிக்க தரப்புலேருந்து நாங்கள் ஒரு கப்பலை திருப்பி அனுப்பிட்டோம், ஒரு கப்பல் ஈரான்லேருந்து ஏற்றிட்டு வந்துச்சு, அதை திருப்பி அனுப்பணும், இப்படி செய்தி வெளியிடுறாங்க. அதாவது பாவப்பட்ட நாடுகளுடைய கப்பல்களை தடுத்திருப்பாங்க. ஏற்கனவே இதை வந்து நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே சீனா சொல்லுச்சு, எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையே எண்ணெய் வர்த்தக ஒப்பந்தம் இருக்குது, அதுக்கு எந்த தடையும் வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அப்படி சொன்னாங்க. அதை ஒரு எச்சரிக்கையாக கூட பார்க்கலாமா? இல்லை, எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. எச்சரிக்கை என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நீங்கள் இந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துகிறீர்கள், இன்னும் ஒரு முரண்பாட்டை நோக்கி தள்ளுறீங்க அப்படின்னு சைனா வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய க்ரூட் ஆயில் ஏற்றுமதியில் 90% வாங்குறது சைனா தான். அதுவும் சைனீஸ் யுவானில் தான் அந்த வர்த்தகம் நடக்குது. அதனால் சைனாவில் வந்து எரிபொருள் கிரைசிஸ் வராமல் இருக்கணும்னா ஈரான்லேருந்து டெய்லி கப்பலாக எண்ணெய் வந்து போகணும். இது இப்போ அமெரிக்கா வந்து சைனா கப்பல்களை வந்து தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன் தடுத்து நிறுத்த முடியுமான்னா, இது ரொம்ப நாளாக இந்த வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போர் வந்து தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தையிலையும் வெற்றிகரமாக நடக்க முடியலை, போர்லையும் நடக்க முடியலை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வல்லுநர்கள், இது அரசியல், பொருளாதாரம், இராணுவம், இந்த 3 துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொருளாதாரத்தை தவிர அரசியல் மற்றும் இராணுவ துறைகளில் அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டது. அரசியல் ரீதியாக என்ன தோல்வின்னா, நேட்டோ தொடங்கி மற்ற தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்டு எந்த நாடுகளும் அமெரிக்காவுக்கு வரல, சப்போர்ட் பண்ண வரல. அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. இது அரசியல் ரீதியான தோல்வி. இல்லை, அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. இப்போ யுத்தம் நடத்துறதுக்கான அதிகாரத்தை வந்து இவர்கிட்ட, அந்த ஜனாதிபதிகிட்ட திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் போயிட்டுருக்கு. ஆமாம், அது போயிட்டுருக்கு. அடுத்தது இராணுவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் ஈரானை வந்து இராணுவ ரீதியாக முற்றிலும் அழிக்க முடியவில்லை. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அழிச்சிருக்காங்கன்னா அதை அழிச்சிருக்காங்க. பொதுமக்களை பல பேரை கொண்டிருக்கிறாங்க, 2000க்கும் மேற்பட்டவரை கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பல நிறுவனங்கள், ஸ்கூலு, காலேஜ், பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க, பாலங்களை நொறுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தா இப்படி இராணுவத்தை தவிர மற்ற 2 இதுலையும் தோல்வி. தனது தோல்வியை மறைத்து கொள்வதற்காக, கௌரவமாக வெளிவருவதற்காக தான் பேச்சுவார்த்தைக்கு போனார் ட்ரம்ப். பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு, தோல்வி. அடுத்ததாக ஹோர்முஸை நாங்கள் முற்றுகையிடுறோம், இனிமேல் எல்லாம் சரியாயிரும், எல்லா கப்பலும் வரலாம் போகலாம், ஈரானுக்கு வரக்கூடிய கப்பலை மட்டும் தடை செய்வோம். இப்போ அதுலேயும் தோல்வி. சிக்கல் அடிக்கு மேலே அடி தான், அடிக்கு மேலே அடி தான். சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு கப்பல்கள் போகிறதா தான் தகவல் வருது. ஒரு கால் அமெரிக்கா தீவிரமாக சைனீஸ் ஆயில் டேங்கர்ஸ் வந்து தடை செய்யுமானால், சைனா வந்து கடற்படை கப்பல் அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? ஒரு பாதுகாப்புக்கு 2 கப்பல், ஒரு டேங்கருக்கு 2 கப்பல். ஏன்னா சைனீஸ் நேவியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட அதிக கப்பல் இருக்குது. கப்பல்களின் எண்ணிக்கையே 247 250 நினைக்கிறேன். இந்த விமானம் தாங்கிய கப்பல் அமெரிக்காவுக்கு அதிகம், 11 விமானம் தாங்கிய கப்பல் இருக்குது. சைனாவில் 2 இருக்குது. நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து அமெரிக்காவுக்கு அதிகம், சைனாவுக்கு குறைவு. இதை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கப்பல்களுடைய எண்ணிக்கை சைனாவுக்கு அதிகம். அவங்க ஏற்கனவே கல்ஃப் வந்து போகிறதெல்லாம் உண்டு. நீங்கள் அந்த சோமாலியா பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா, அந்த கடற்கொள்ளை, அந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது சைனீஸ் நேவி இங்கே பாதுகாப்புக்காக வந்து போகிறதெல்லாம் உண்டு. அதனால் இங்கே வருவது என்பது அவர்களுக்கு புதிதல்ல. அவங்க கப்பலை அனுப்பலாம், அல்லது தைவான் பக்கத்தில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சைனா வேணும்னே வம்பிழுக்கலாம். என்ன வம்பிழுக்கலாம்னா, அங்கே வந்து ஏற்கனவே சைனா என்ன பண்ணோன்னா, தைவான் நீரிணைக்கு பக்கத்தில் வந்து கடற்படை பயிற்சி பண்ணோம், வேணும்னே பண்ணோம். அது வந்து அமெரிக்காவையும் தைவானையும் வெறுப்பூட்டுறது மாதிரி இருக்கும். இதனால இப்போ சைனா வந்து இந்த வேலைகள்லாம் வந்து செய்யும்.
அதற்கப்புறம் நீங்கள் சொன்னது போல் சைனீஸ் கார்கோ விமானங்கள் ஈரானுடைய விமான தளங்களில் வந்து இறங்கி ஆயுதங்கள் கொடுத்துருக்கிறதா அப்படியும் ஒரு தகவல் ஊடகங்களில் வந்திருக்குது. இது சைனா வந்து மறுத்திருந்தாலும் இப்போ வந்து தற்காலிக போர் நிறுத்தம் என்பதனால விமானங்கள் எங்கே வேணால் வந்து போகலாம். அதன் மூலமும் சைனாவினுடைய ஆயுதங்கள் குறிப்பாக வந்து தோளில் வைத்து அடிக்கக்கூடிய அந்த ராக்கெட் லாஞ்சர் இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது இல்லாமல் வந்து காஸ்பியன் கடல் இருக்குல்ல, அது வழியாக ரஷ்யாவிட்ட இருந்து ஆயுதங்கள் கடல் வழியாக, அந்த கடல் வந்து ஒரு தீவு கடல் மாதிரி, அது மற்ற கடலோட எதுவும் கனெக்ட் ஆகலை, அது தனியாக இருக்குது. சரி, அது ரஷ்யா இந்த ரூட் இல்லை, இந்த ரூட் இல்லை, அதில் அந்த கடலே தீவு கடல். சரி, சுற்றிலும் வந்து நிலங்கள் இருக்கும், நடுவில் பெரிய கடல் இருக்கும். அந்த கடல் வழியாக ரஷ்யா ஆயுத சப்ளை வந்து வருது அப்படின்னு ஒரு தகவல். அதனால் அமெரிக்கா வந்து சைனாவுக்கு ஒரு செக்மேட் வைக்கலாம் அப்படின்னு இதை அறிவித்தாலும் அது செய்ய முடியாது, நடைமுறையில் சாத்தியம் இல்லை. நீங்கள் ஈரானை தொட்டு வம்புக்கு இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து மத்திய கிழக்கோட நிற்காது, அது இன்னும் புதிய இடங்களை நோக்கி பரவக்கூடும். அதனால் அமெரிக்கா ஓரளவுக்கு மேலே நான் செக் பண்ணுறேன், மூடுறேன், கப்பல் வரல, இப்படி வந்து ஒரு உதாருக்கு செய்திகள் வெளியிடலாமே தவிர ஆக்சுவலாக உண்மையிலேயே தடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனையாக மாறும். தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இதுக்கிடையில் இன்னும் 2 நாட்களில் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வருகிறது. பேசுவோம் அந்த பிராந்தியத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.